ஹலோ ஹால் வணக்கம். ஸோ நான் வந்து இப்போது மண்டியில் இருக்கேன். ரொம்ப பிடிச்ச இடம். 1 இயர் இங்கே தான் இருந்தேன் மண்டியில். இங்கேருந்து தான் நான் வந்து சிக்கிம் போகிறேன். ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரன்னிங் அ ட்ராவல் கம்பெனி இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயஸில் ஒரு 600 நாட்களுக்கு மேலே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த இது வந்து 629வது நாள். நான் வந்து சிக்கிம் போகிறேன். இங்கேருந்து ஹாட் டு கோ டு சிக்கிம். இப்போ நான் மண்டியில் இருக்கேன். மண்டி ஏன் வந்தேன்னா, இங்கேருந்து மண்டி எங்கே இருக்குது ஹிமாச்சல்னா, ஒரு மெயினான இடம் மணாலியே இங்கேருந்து வந்து ஒரு 4 மணி நேரம் தான். ஸோ கெஸ்ட்டை எல்லாருமே கூட்டிகிட்டு ஒரு 10 நாள் கார் ரோட் ட்ரிப் போயிருந்தோம். போயிட்டு பைக் ட்ரிப் சித்பூல் போயிட்டு, சித்பூல் வந்து இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ். அங்கே போயிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து சிக்கிம் போகிறேன். ஸோ இதுதான் மண்டி பஸ் ஸ்டாண்டு. ஒரு மெயினான பஸ் ஸ்டாண்டு மண்டி அப்படின்றது. இங்கேருந்து நான் சண்டிகர் போயிட்டு, சண்டிகர்லேருந்து எனக்கு ட்ரெயின் ஆக்சுவலாக சிக்கிம்க்கு, அதாவது ஜல்பகுரின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஷன். ஸோ அங்கே நான் போயிட்டு வந்து அங்கேருந்து கேங்டாக் போகணும். கேங்டாக் தான் அதாவது கேங்டாக் தான் நான் சிக்கிமோட மெயின் இடம், சரிங்களா? ஸோ அது சிக்கிமுக்கு தான் நான் வந்து போகிறேன். ஹாவ் டு செக் த பஸ், சண்டிகர் பஸ். सर चंडीगढ़ बस, चंडीगढ़ बुकिंग ठीक है चंडीगढ़. பஸ் ஏறிட்டேன். எஸ் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் இந்த பஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே நார்மல் ஹிமாச்சல் பஸ் கொஞ்சம் ரெக்கடாக இருக்கும், ரொம்ப டயர்டாகிடும். ஸோ அதனால தான் அவர் அடிச்சு பிடிச்சி ஏறினேன் இந்த பஸ்ஸு. டிஜிட்டல் பேமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் கடையில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 100 ரூபா, 1000 ரூபாய்க்கு 100 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டங்க, சீரியஸ். 50 ரூபா ஓகே, 1000 ரூபாய்க்கு 100 ரூபா ரொம்ப அதிகம். ஏதோ அர்ஜென்ட் அப்படின்றதுனால டக்குன்னு வந்துட்டேன். இந்த பஸ்ஸே நான் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறேன்னா, அப்போ கவர்மெண்ட் பஸ் எப்படி நினச்சி பாருங்க. நான் மண்டி வந்தாச்சுங்க சண்டிகருக்கு. ஏன்னாவா இங்கே கண்ண மூடி அங்கே கண்ண மூடி தரத்துக்குள்ளே டக்கு உங்களுக்கு வீடியோவில் வருதா? 1 மணிக்கு ஏறினேன், இப்போ 5 மணி நினைக்கிறேன், அரௌண்ட் 5, 4 மணி நேரம் கரெக்டாக இருக்குது. எனக்கு ட்ரெயின் வந்து 11:30க்கு தான். இப்போ நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் இங்கே இருந்தால் சாப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஓகேவா? சண்டிகர் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு கடை, என்ன கடை பேருந்தில்ல, தோசைலாம் இருக்குது. ஒரே ஒரு மசாலா சொல்லியிருக்கேன். சாப்பிட்டாச்சுங்க. சண்டிகரில் சன்செட் ஆகுது, மணி 5. ஸோ இந்த கடையில் தான் சாப்பிட்டேன். நான் இது செஃப் 43 ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டிருக்கு. தோசை சாப்பிட்டேன், பரவாயில்லையாக இருந்தது. வேறு ஆப்ஷனும் கிடையாது நமக்கு. ஸோ வில் ட்ரை டு ஆஸ்க் சம்மன் ரயில்வே ஸ்டேஷன் போகிற பஸ் இது அப்படின்ட்டு. சார் ரயில்வே ஸ்டேஷன் பஸ், ரயில்வே ஸ்டேஷன் 241 ठीक है सर, ओके सर. रेलवे स्टेशन, रेलवे स्टेशन oh sorry sir. இதையும் தூக்கிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு நான் போகணும். கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன். நைட்டு 11:30 தான் ட்ரெயினு. எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவோம். கிட்னா சார் ரயில் 25 போகிற போக்கில் அக்டோபர் 3 8:30 தான் நான் வந்து போய் சேருவேன் கேங்டாக். என்ன ஜல்பகுரியா ரயில்வே ஸ்டேஷன் நேம்? ஆமாம், கேங்டாக் பக்கத்தில். அங்கேருந்து ஒரு 2-3 மணி நேரம் நினைக்கிறேன் கேங்டாக்.
அக்டோபர் 3 ஈவினிங் போயிடுவேன் கண்டிப்பாக பேங்காக். சண்டிகர் வெரி வெல் பிளானட் ஒரு சிட்டிங்க சண்டிகர். ரீச் ஆகிட்டோங்கோ ரயில்வே ஸ்டேஷன். 1 மணிக்கு மண்டியிலேருந்து கிளம்பினேன், ரீச் ஆகிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி. லெட்ஸ் கோ இன்சைடு. மணி வந்து இப்போது 9. சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். சிக்கிம் போகிறேங்க. என்னால் நம்பவே முடியல. ரொம்ப நாள் கனவு. அங்கே பாருங்க, டேய் நம்ம அவ்வளோ பெரிய லக்ஸுரி ட்ராவலர்லாம் இல்லை, லக்ஸுரி ட்ராவலர் தான். எப்பப்போ எது தேவையோ அப்பப்போ அப்படியே மாறிக்கிறது, அவ்வளோதான். அப்படியே பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருக்குது. புதுசாக கட்டியிருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ என்ன மேட்ருனா, இங்கேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் சண்டிகர்லேருந்து. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். இல்லை டெல்லி வந்து மாறுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ் சைடு, இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் சைடு போகிற ட்ரெயின் இது. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். சிக்கிம் போகிறதுலாம் ஒரே ட்ரெயின் தான், சண்டிகர்லேருந்து ஒரே ட்ரெயின் தான். ஜல்பகுரி, இன்னுமே எனக்கு அது சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. ஸோ அந்த ஸ்டேஷன் தான். 8:35க்கு போகுது. நான் கரெக்டாக அலாரம் வச்சு எழுந்துருவேன். 2 நைட்டு ட்ராவல். 11:30 இன்னைக்கு, 11:30 நைட்டு இன்னைக்கு எடுக்கிறாங்க. அக்டோபர் 1 நான் இருக்கேன். என்னைக்கு போஸ்ட் பண்ணுவோம் எனக்கு தெரியாது. அக்டோபர் 1, அக்டோபர் 3 மார்னிங் போகுது சேருது. அப்புறம் ஈவினிங்கிட்ட போயிடுவேன் கேங்டாக்கு. ஸோ 3 மாதம் சிக்கிமில். நடுவில் ஒரு சின்ன வேலை இருக்குது இமாச்சலில், பட் வந்துட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நான் சிக்கிம் போயிடுவேன். பட் வின்டர், பீக் வின்டர் நான் சிக்கிமில் தான் இருப்பேன். பயங்கரமாக குளிர போகுது. லெட்ஸ் என்ஜாய். தமிழ்நாடு ஜனவரி பிப்ரவரியில் முடிஞ்சால் பிளான் பண்ணுறேன் வரதுக்கு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மந்த்து தான் எனக்கு. லைக் ஜேர்னி கொஞ்சம் கிளிப்ஸ் காட்டுறேன். ட்ரெயின் இறங்கினதுக்கப்புறம் ஒரு கிளிப்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்டாக முடிச்சிருவேன் நான் இந்த வீடியோவை. சரிங்களா? ரொம்ப எதிர்பார்க்காதீங்க என்கிட்ட. ஸோ நானே புதுசாக பண்ணுறேன் இதெல்லாம். எல்லோரும் பல பேருடைய வேண்டுதலுக்கு இணங்க. ஃபுல்லாக க்ரௌடு. ட்ரெயின் 3 மணி நேரம் லேட்டு. ஸோ விடிய காலில் 3:30 தான் ட்ரெயின் வருதுங்க. 11:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 12:30, 1:30, 2:30, 3:30, 4 மணி நேரம் வருது கணக்கு. ஐயோ, மீண்டும் அதே இடம் போயிட்டு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். 3:30 மணிக்கு ட்ரெயின் விடிய காலில். 11:30லேருந்து 3:30 ஆகிட்டானே. போவோம். அப்படியே போயிட்டு இருக்குங்க ஜானி. நாளைக்கு ஈவினிங் ஆயிரும் போலையா நான் போய் சேர்றதுக்கு. ஆல்ரெடி 3 மணி நேரம் லேட்டு ட்ரெயின் நிறுத்தி போட்டிருக்கானுங்க. உள்ள செம குளிர், அதான் வெளியே வந்து நின்று. क्या उतरना वही बोला. Jingo. This is my job. So finally which one? What? This is also traveling to Gangtok. Now? Are you going to Gangtok, ma'am? Yes. Nice. Now? Nee, Okay. I'm staying
Yeah, it's a good idea. Too much late. Yeah. ஃபைனலாக 3 நாள் 2 அக்டோபர் 1 நைட்டு கிளம்பி இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். I just want to go outside and eat good food and have to stay here. அதுக்கப்புறம் தான் நம்ம நாளைக்கு காலைல ட்ராவல் பண்ணுவோம். இப்போ ட்ராவல் பண்ணுறது சேஃப் கிடையாது. Where are you from? I'm from Tamil Nadu, ma'am. Tamil Nadu? Yeah. You want help? Yes. Yeah. You can trust me, no worries. Never. Don't worry, I'm a sports person. Okay. Yesterday, like when I was in Chandigarh, someone gave his child and went for luggage, taking a luggage. Oh, it's too heavy. Too much shopping for my family. Yes, ma'am. இப்போ ரயில்வே ஸ்டேஷனோட வெளியே வந்துட்டேன் நான். ஸோ ஒரு மேம் கூட வந்தேன். அந்த மேமோட லக்கேஜை தூக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, பெரிய லக்கேஜ். தென் ஐ ஹெல்ப்டு ஹர். தென் அவங்களே ரூம் பார்க்க போயிருக்காங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே ஒரு 500-600க்கு பாரம் பேசி கொடுத்துருவாங்க. நம்ம போய் ரூமை புக் பண்ணிட்டு காலையில் கிளம்ப வேண்டியதான். காலையில் கேங்டாக் போகிறோம். இதுவரை முடிச்சுக்குவேன் தெரியல சரி வீலோக இல்லை, நாளைக்கு கேங்டாக் போகிற வரையும் நான் காட்டுறேன் சரியா. இதாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஜல்பகுரி. சிலிகுரி சல்பகுரி எல்லாம் ஒன்று தானே. ஆமாம், நீங்கள் புக் பண்ணுறப்போ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரெயின் இருக்குங்க, விவேக் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு, கன்னியாகுமரி டு அஸ்ஸாம் வரைக்கும் வருது அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்கன்னா மேகாலயா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம், சிக்கிமு, டார்ஜிலிங்கு, அஸ்ஸாமு, அருணாச்சல் பிரதேஷ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த லாட்ஜ் தான் புக் பண்ணேன், 800 ரூபா வாங்கினாங்க. பரவாயில்ல, ரொம்ப ஓவர் காஸ்ட்லிங்க. ஒன்றுமே இல்லை, 2000-3000 வாங்குறானுங்க. மக்களே, இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். நான் ரூம் எடுத்திருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே. நான் வந்து வந்துட்டேங்க. இப்போ வந்து சிலிகுரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஜல்பைகுரி இருக்கு இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் கேங்டாக்கோ இல்லை டார்ஜிலிங்கோ நீங்கள் வந்து ஜீப் எடுத்துக்கலாம். நான் வந்து சிலிகுரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். நான் அப்படியே தெரியாமல் ஆக்சுவலாக ஆட்டோ ஏறிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சலுப்பு பட்டுட்டு இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலிகுரி பஸ் ஸ்டாண்டே வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஜீப் எடுத்துக்கலாம். ஸோ கேங்டாக் ஜீப் இருக்கு இல்லையா, கேங்டாக், டார்ஜிலிங், வரிசை ஜீப் இருக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல. யூ கேன் கெட் அ ஜீப். ஒரு மாதிரி விழா கோலமா இருந்தது ஏரியாவே வரப்போ. என்னால் காட்ட முடியல, ஷேரோட்டில் வரதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல எதையுமே. பட் ஒரு மாதிரி ரொம்ப கலகலப்பாக இருந்தது. தசரா ஃபெஸ்டிவலில் ஊரே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நியூ ஜல்பு. என்னோட பேகை தூக்கி மேலே போட்டிருக்கானுங்க. ஹோப்ஃபுல்லி கீழே உள்ளாது நினைக்கிறேன், கடைசியாக கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. என்னோட ஹார்ட் டிஸ்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் அந்த பேக்கில் இருக்குது. இது வெயிட்டாக இருக்குது சின்ன பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் எடுத்து வச்சேன். எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டானுங்க, பயமாக இருக்கு லைட்டாக. he is promoting his business. Marketing, huh? Yeah, ठीक है. So shop owner is taking a video of his shop actually. He wanted to use gimbal. Yeah. कहाँ घूमते हैं तो जरा. ठीक है भाई, happy. Yeah. आपका नाम भाई? मेरा नाम धर्मेंद्र सिंह. धर्मेंद्र सिंह. ठीक है. And then so his shop is located in Siliguri bus stand. हाँ, सिलीगुड़ी आसपास. ठीक है, ठीक है. Dog has a ticket. Dog has a separate ticket. How much you paid? How much you have paid? Yeah, yeah.
I thought it will be a small one, but it's a big city actually. Lot of buildings. Nepal, Bhutan, we can go easily from here, na? It's a main place. இதுதான் இங்கே இருக்கிற டாலஸ்ட் அப்பார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கோங்க. பட் இது நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ இது சின்னது தான். ஓகே, பூட்டான், நேபாள், பூட்டான், மேகாலயா. ஓகே, கார்னேஷன் பிரிட்ஜ். ஸோ இந்த வழியாக இதான் இந்த டர்ன் எடுக்கணுமாங்க மேகாலயா போகிறதுக்கு, பூட்டான் எல்லாம். What we can eat? Any famous item? Any famous Local food. Local fish. Veg or non-veg? Non-veg. Non-veg. 100% ஸோ சாப்பிட நிப்பாட்டி இருக்காங்க. சாப்பிடுவோம், போவோம், போயிட்டே இருப்போம். एक फिश थाली में. Fish thali? हाँ. लोकल फिश ना? हाँ. லோக்கல் ஃபிஷ்னா. ஸோ வந்து நான் வந்து ஃபிஷ் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ட்ரை ஹியர். என் ஃபேஸ்லாம் எப்படி இருக்கோ வரேன், டோட்டலாக மாறிட்டேன், ஆளே மாறிட்டேன். எல்லாம் வந்து ஸ்கின் டேன் ஆகி இது எத்தனை நாள், 14 17 18 தெரில, கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதுமே ஒரு இடத்துல இருந்துருவேன், இவ்வளோலாம் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ண மாட்டேன். ரொம்ப நாள் இருப்பேன், ஒரு நாளில் அப்போ தான் ட்ராவல் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் ஆள் நானே. இந்த டைம் கெஸ்ட்டோட ஒரு நாள் பர்சனலாக சிட்ஃபுல் ட்ரிப்பு, ப்ளஸ் இப்போது கேங்டாக் வர ஜேர்னியாக ரொம்ப பெரிய ஜேர்னி ஆகிடுச்சு. கேங்டாக் போயிட்டு ரெஸ்ட்டு தான் ஃபுல்லாக. ஃபார் மீ ஐ திங்க் ஸோ. யா பை, தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, லோக்கல் கடையிலே சாப்பிட்றோமா, சரி அதான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தான். இதுவே நமக்கு நல்ல ரெஸ்டாரண்ட்டு தான். ரைஸு, இது என்ன துவையல் மாதிரி இருக்குது, உருளைக்கிழங்கு, ஃபிஷ். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இதுதான் நம்ம சாப்பிட்டு ஆகணும். ஓகே, வில் ட்ரை ஹியர். இது சாப்பிட்டு பை. தேங்க்யூ பை. ஆக்சுவலி நல்லா தானே இருக்குது சாப்பாடு உண்மையாகவே. இன்னொரு சாப்பாடு வாங்கி கிரேவி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ரைஸ் சாப்பிட்றேன்ல, அதான் ரைஸ் சாப்பிட்டேன். பட் டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இருக்குது. அதெல்லாம் இங்கேயே சாப்பிட்டு இதுவும் நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி தெரியுதானே. ஃபிஷ் கறி நல்லா இருக்குது. தட்ஸ் வை அகெயின் தால்லாம் சாப்பிடாம ஸ்ட்ரைட்டாக ஃபிஷ் கறி स्टार्ट பண்ணியாச்சுங்க. एक कंडा भाई 1 hour from here. Huh? 1.5 hours. How many hours from here? ஃபைனலாக ரீச் ஆயாச்சு கேங்டாக். சிக்கிம்குள்ளே நான் இருக்கேன் இப்போது. எஸ், லெட்ஸ் கோ டு த ரூம். இதோ. ஸோ நீங்கள் வந்து ஜீப்பில் வரீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தான் இறக்கி விடுவாங்க. அந்த இருக்குது பாருங்கள், மேலே தான் ஸ்டாண்ட் இருக்குது, டாக்ஸி ஸ்டாண்டு. அங்கே இறக்கி விடுறாங்க. இங்கேருந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் டாக்ஸி பிடிச்சி நீங்கள் போய்க்கலாம், எந்த சைடு வேணுமோ.
Now I should explore and have to eat something. I have reached Sikkim, Gangtok. Yes, I am in Gangtok right now. It was like hectic travel. Last 25 days I'm continuously traveling. Um, of course எப்போதுமே நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் இந்த டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. அண்ட் ஒன் மோர் குட் நியூஸ், அந்த ஏகே வந்து லைக் நம்ம ஏகே நிறைய இடங்கள் போவார்ல, அந்த உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சாங்கில், அங்கெல்லாம் எனக்கு போகணும் ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக நான் ரீச் ஆகிட்டேன், நியர்பைல தான் இருக்கேன். லைக் கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே போகலனாலும் ஐ ஹாவ் ரீச் கேங்டாக்ல. அதுவே பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான். எஸ், ஐ வில் அப்டேட் யூ எவ்ரி திங், நான் என்ன பண்ண போகிறேன் சிக்கிமில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகெயின் தேங்க்யூ ஃபார் 34K ஃபாலோவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மோர் ட்ராவல் மோர் பீஸ். எப்போதுமே ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருங்க. யா, பை.